சிவ வழிபாடு அனைவரும் பண்ணலாம், நிம்மதி கிடைக்கும்னு சொன்னேன். அது மாதிரி திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுங்க சிவனை. நோய் நொடி இல்லாமே இருக்கலாம். நோய் நொடி இல்லாமே மன உளைச்சல்ல எல்லாரும் எரிச்சல் படுவோம். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு சத்தமாக இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த சிவ வழிபாடை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க மனசும் அமைதியாகும், வீடும் அமைதியாகும். திங்கட்கிழமை நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம் இந்த வழிபாடை. நீங்கள் திங்கட்கிழமை இந்த வழிபாடு பண்ணும்போது சிவனுக்கு உரிய அவரோட லிங்கமோ இல்லை அவருக்கு அவரோட படங்களோ பார்வதி சிவன் பிள்ளையார் முருகன் எல்லாரும் இருக்க படங்களாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சு வழிபடலாம். அந்த படத்தையோ எடுத்து வச்சுட்டு அது முன்னாடி நீங்கள் ஒரு காப்பர் தட்டோ செம்போ எடுத்துக்கோங்க. அதில் வில்வமோ நீங்கள் வெட்டி வேரும் போட்டுருங்க. இந்த வில்வத்தையும் வெட்டி வேரையும் அந்த தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் சிவ மந்திரம் ஓம் ரேங் சிவ சிவ ஹோம், ஓம் ரீம் சிவ சிவ ஹோம்னு இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன மந்திரம் நீங்கள் சொன்னாலே போதும். இதை 108 எத்தனை முறைனாலும் சரி, ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 மணி நேரமாவது அவங்க முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த தீர்த்தத்தை நீங்கள் நாளே ரெடி பண்ணி அவர் பக்கத்தில் வச்சிடணும். நாள் இரவு ஒரு 11 மணி 12 மணிக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வழிபடுறீங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கடல்ல நீராடிட்டு வந்துட்டு கூட இந்த பூஜையை நீங்க பண்ணலாம். அப்ப இந்த வழிபாடு முடிச்சு இந்த மந்திரம் சொல்லி முடிக்கும்போது அவருக்கு நெய்வேத்தியமா நீங்க தேன் மட்டும் கூட நெய்வேத்தியமா வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சு எந்திரிச்சு அந்த தீர்த்தத்தை நீங்க பருகுங்க. வீட்டுல தெளிங்க, வெளியில யாருக்கும் கொடுக்காதீங்க. இதை 3 நாளும் இந்த தீர்த்தத்தை நீங்க பருகுங்க. ஒரு நாள் பூஜை பண்ணா போதும். ஆனா நீங்க திங்கட்கிழமை மட்டும் ஒரு நாள் பண்ணனா போதும். ஆனா இந்த தீர்த்தத்தை நீங்க குடிக்கிறது 3 நாள் குடிங்க. 3 நாள் குடிக்கும்போது வெஜ்ஜி சாப்பிடாம 3 நாளும் இந்த தீர்த்தத்தை உங்களுக்கு கிடைக்கிற நேரம்லாம் நீங்க தண்ணி குடிப்பீங்கல்ல, அது மாதிரி இந்த தீர்த்தத்தை வச்சு வச்சு குடிச்சு வீட்டுல தெளிச்சு விடுங்க. கண்டிப்பா பாருங்க, மனசு அமைதியாயிரும், வீடும் அமைதியாயிரும்.